ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அது உண்மையாகவே வேலை செய்யுதா? நிறைய ஃபேமஸான பீப்புள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகிறாங்க. அவங்க உண்மையாகவே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி தான் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறது மொத்தம் ரெண்டு எண்ணங்கள் தான். ஒன்று நேர்மறை எண்ணங்கள், இன்னொன்று எதிர்மறை எண்ணங்கள். பாசிட்டிவ் தாட் அண்ட் நெகட்டிவ் தாட். இது ரெண்டு தான் இருக்குது. இப்போ நமக்கு இந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் நமக்கு அந்த நெகட்டிவ் தாட் பற்றின ஒரு எண்ணங்கள் நம்ம மனசில் வருது. ஸோ அந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம லைஃப்லேருந்து எடுத்துடலாம். ஒன்று நம்ம பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நினைக்க போகிறோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அந்த பாசிட்டிவ் தாட், இப்போ ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் எனக்கு இப்படி நடந்துருமோ, இந்த வேலை இப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, அவங்க என்ன அப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இவங்க எப்படி என்ன சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு எப்போவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு செயலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அது எப்போவுமே நல்லா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு மட்டும் 100% யோசிங்க. ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நான் இதில் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, மார்க் கம்மியாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. எப்போவுமே ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நல்லா படிச்சிருக்கேன், இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நான் 100% எனக்கு நான் மார்க் வாங்குவேன் அப்படின்னு மட்டும் நினைங்க. இந்த நெகட்டிவ் தாட் அப்படின்றதே ஃபுல்லாக நீங்கள் உங்கள் மனசுலேருந்து டெலீட் பண்ணிடுங்க. எப்படி ஒரு விவசாயி ஒரு விதையை மண்ணில் விதைக்கும் போது அந்த விதை ஒரு பெரிய ஆலமரமாவோ இல்லை ஒரு பெரிய செடியாவோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரோ, அதே மாதிரி தான் உங்கள் மனசில் ஒரு எண்ணத்தை விதைக்கும் போது அது கண்டிப்பாக ஒரு நல்ல நேர்மறையான ஒரு விளைவை தான் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினைங்க. அதே மாதிரி நேர்மறை சிந்தனையை மட்டுமே நீங்கள் உங்கள் மனசில் நினைங்க. அது கண்டிப்பாக ஒரு செடியில் வளர்கிற ஃப்ளவர்ஸ் மாதிரி, பூக்கள் மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய பூக்களையும் நிறைய சந்தோஷங்களையும் கொண்டு கொடுக்கும். இப்படி ஒரு பொருளை நம்ம மேலேருந்து கீழே போடும்போது அது கீழே விழுகுது. ஏன்னா பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதே மாதிரி தாங்க உங்கள் எண்ணங்களுக்கும் காந்த சக்தி இருக்குது. நீங்கள் உங்களை ஒரு காந்தமாக நினச்சிக்கோங்க. காந்தம் எப்படி பொருட்களை எல்லாம் அதன்பால் இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் உங்களை ஒரு காந்தமாக நினச்சி ஒரு எண்ணத்தை நீங்கள் நினைக்கும் போது இந்த யூனிவர்ஸ்லேயே நீங்கள் தான் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு தேவையான ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனசில் விதைக்கிறப்போ அதுவும் அந்த காந்தம் மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் ஈர்த்து கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஒரு டிவி ஆண்டனாவை நம்ம நேராக வைக்கும்போது அது நமக்கு கிளியரான ஒரு டிவியில் ஒரு விஷனை கொடுக்குதோ அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களையும் நம்ம சீர்படுத்துகிறப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நமக்கு அது கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சர் லைஃபாக மாறப்போகுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நடந்ததை நினைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடைக்காது. ஸோ நீங்கள் இப்போ என்ன உங்கள் மனசில் உங்கள் ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வருங்கால வாழ்க்கையாகவும் உங்களுக்கு அமையப்போகுது. ஸோ நல்ல எண்ணங்களை மட்டும் உங்கள் மனசில் விதைங்க. அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் செயல்பட்டு நல்ல விளைவுகளையும் உங்களுக்கு உருவாக்கும். எப்படி இப்போ நீங்கள் ஒரு பொருளையோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸையோ நீங்கள் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்ஸில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். பொருளை கூட விடுங்க, நம்ம சாப்பாடு கூட இப்போ நீங்கள் பிரியாணி வேணும் இல்லை பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, இல்லை எங்கேயோ உங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க, பிரியாணி வீடியோ பார்க்குறீங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுது. நீங்கள் உடனே ஜொமேட்டோலேயோ இல்லை ஸ்விக்கிலேயோ அதை தேடி அதை ஆர்டர் பண்ணுறீங்க. பண்ண உடனே உங்களுக்கு நேராக கொரியர் மேன் உங்கள் வீட்டில் கொடுக்குறாங்க, டெலிவரி மேன். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணால் டெலிவரி மேன் உங்கள் வீட்டிலேயே அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அதை போட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடும்போது ஹாப்பியாக இருக்கீங்க. அதே மாதிரி தான் ஒரு எண்ணத்தை நீங்கள் நினைக்கும் போதும் அது உங்களுக்கு லைஃப்பில் ஒரு செயலாக உருவாகும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணி அதை இமேஜின் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணுறப்போ லைஃப்பில் ஒரு அழகான ஒரு விளைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் ஒரு பாசிட்டிவிட்டி பற்றியும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையானதை அடையிறது பற்றியும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்களும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.